ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் வைல் லூப் பற்றி பார்க்கலாம். வைல் லூப் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை லூப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு அந்த வைல் லூப் வந்துட்டு எண்ட் ஆகும். வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்க்கலாம். வைல் கீவேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸ், இதில் வந்து நம்மளோட கண்டிஷன் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம எந்த கோட் வந்துட்டு லூப் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரைட் பண்ணிக்கணும். அண்ட் இதுதான் வைல் லூப்போட சின்டாக்ஸ். இப்போ இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணியே ஒரு கண்டிஷன் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வைல் கீவேர்ட் கண்டிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். லெட் I = 1 கொடுக்குறேன். இந்த லூப் வந்து எப்போ ரன் ஆகணும், I வந்துட்டு 10 விட லெஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த லூப் வந்து ரன் ஆகணும்னு கொடுக்குறேன். அண்ட் இந்த ஐயோட வேல்யூவை நம்ம HTML வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேரா எலமெண்ட் அப்படின்ற வேரியபிளில் பேராகிராஃப் எலமெண்ட், இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணி அதோட இன்னர் HTML-ல ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு I. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், லூப் வந்துட்டு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நீங்கள் வைல் லூப் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கண்டிஷன் வந்துட்டு எண்ட்லெஸ்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு லூப் ரன் ஆகி உங்களோட ப்ரௌசர் மெமரி வந்துட்டு ஓவர்லோட் ஆகிடும். இப்போது ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஐயோட இனிஷியல் வேல்யூ வந்து 1 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வைல் லூப்பில் இது ட்ரூ ஆகி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் டைம் லூப் ரன் ஆகிருக்கு 2, அண்ட் தேர்ட் டைம் ரன் ஆகி 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நடந்திருக்கு. அண்ட் இப்படி தான் ஜாவாஸ்கிரிப்டில் வைல் லூப் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம டூ வைல் லூப் பற்றி பார்க்கலாம். டூ வைல் லூப் வந்து வைல் லூப்போட ஒரு வேரியன்ட். இந்த டூ வைல் லூப் நம்ம கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஆகணும்னு ரைட் பண்ணியிருக்க கோடை கண்டிஷன் செக் பண்ணாமே ஒன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் போதெல்லாம் அந்த பிளாக் ஆஃப் கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் இப்போ டூ வைல் லூப்போட சின்டாக்ஸை பார்க்கலாம். இந்த கோடை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். டூ கீவேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இதில் எந்த கோடு நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரைட் பண்ணணும். அண்ட் இந்த கர்லி பிரேஸ் பக்கத்தில் வைல் கீவேர்ட் கொடுத்துட்டு நம்மளோட கண்டிஷன். இதுதான் டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ். இப்போ டூ வைல் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்டாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். டூ கீவேர்ட் கொடுக்கணும், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இதுக்குள்ளே தான் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிற கோடு வந்து ரைட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி பேராகிராஃப் எலமெண்ட்டில் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணமோ அதே மாதிரி பண்ணலாம். அண்ட் ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணாலும் சரி, டூ வைல் லூப் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட லூப் வந்துட்டு எண்ட்லெஸ்ஸாக கொடுத்துட்டோன்னா மெமரி வந்துட்டு ஓவர்லோட் ஆகி நம்மளோட ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆகிற வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இன்க்ரிமெண்ட் கண்டிஷன் வைல் கீவேர்ட் கொடுத்துட்டு நம்மளோட கண்டிஷன் I <10. இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டூ வைல் லூப் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய கோடை ஒன்ஸ் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்காது. ஸோ காரணம் என்னென்னா எப்படி இருந்தாலுமே ஐயோட வேல்யூ <10. ஸோ அதனால் கண்டிஷன் செக் பண்ணாமல் பண்ணது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போது உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக இன்னொரு கண்டிஷன் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அண்ட் ஐ வந்துட்டு 10 விட லெஸ்ஸாக இருக்கணும், அண்ட் ஐ வந்துட்டு 0 விடவும் லெஸ்ஸாக இருக்கணும்னு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணாமல் ஐயோட வேல்யூ என்னது 1. நம்ம இங்கே கண்டிஷன் என்ன ரைட் பண்ணியிருக்கோன்னா ஐ 10 விடவும் லெஸ்ஸாக இருக்கணும், அண்ட் ஐ 0 விடவும் லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு ஐ வந்துட்டு 0 விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். பட் நம்மளோட ஐயோட இனிஷியல் வேல்யூ வந்து 1.
பட் இங்கே 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, டூ வைல் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கோடை கண்டிஷன் செக் பண்ணாமல் ஒன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் 1 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கு. அண்ட் வைல் லூப்பில் ஐயை செக் பண்ணும்போது 2ஆக இருந்திருக்கும். 0 விட 2 வந்துட்டு அதிகமாக இருக்கிறதால இந்த கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாமல் நம்மளோட டூ வைல் லூப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் வைல் லூப் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.